Hi, 2022 கேட்ட GCD related sum y cube plus 1 and y square minus 1. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் பவரில் வந்து கியூப் இல்லை ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் பாருங்கள். அதுவும் வந்து ஸ்கொயர் நம்பராக கியூப் நம்பராக பாருங்கள். ஒன்னுன்றது நம்ம எத்தனை டைம் பவர் கொடுத்தாலும் அதே தான் வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? y cube plus 1 cube கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுது? a cube plus b cube ஃபார்மெட்டில் இருக்குது. a cube plus b cube ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square. ஸோ ஃபார்முலாலாம் கிளியராக தெரிஞ்சிருந்தால் நம்மளால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இங்கே a இடத்துல நமக்கு என்ன இருக்குது? y இருக்குது. அப்போ y b இருக்க இடத்துல 1 இருக்குது. y plus 1 y square minus y into 1 y தான் வரும் ப்ளஸ் இங்கே 1 ஸ்கொயர்னும் போது b ஸ்கொயர் இருக்க இடத்துல 1 ஸ்கொயர் போட்டுனா 1 முடிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்கேன்? a cube plus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் பார்க்கும்போது y square minus 1 ஸ்கொயர். இது நமக்கு ரொம்ப ஈஸி. a square minus b square ஃபார்மட். a square minus b square என்ன ஒரு a plus b, அதாவது y plus 1 y minus 1. a இருக்க இடத்துல என்ன இருக்குது? y இருக்குது. b இருக்க இடத்துல 1 இருக்குது. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஜிசிடி எல்சிஎம்மாக பாருங்கள். ஜிசிடின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜிசிடி மீப்பேரு பொது வகுத்தி காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்க போகிறோம். காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ காமனாக இங்கே என்ன இருக்குது? y plus 1 மட்டும்தான் இருக்குது. காமனாக இங்கே என்ன இருக்குது? y plus 1. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? y plus 1 மட்டும்தான் வரும். எல்சிஎம்னா நம்ம வந்து அன்காமனாக இருக்கிறத எடுத்துருக்கலாம். ஜிசிடி இருக்கும் காமனாக இருக்க y plus 1 மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, இது நமக்கு வந்து 2022 கேட்ட இஓ எக்ஸாமோடைய ஜிசிடி சம். தேங்க்யூ.